ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் விஜய் பேசுகிறேன். என் கலக்கல் சினிமா. அவுட்டே அவுட்டே என்னடா திடீர்னு வந்து கிரிக்கெட்டை பற்றிலாம் பேசுகிறானே அவுட்டுன்னு சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ என்னென்னா சென்னை 28. ஜெய், சிவா, பிரேம்ஜி, நிதின் சத்யா, வைபவ் இவங்கெல்லாம் வச்சு அப்படியே கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு நம்ம வெங்கட் பிரபு. இந்த படத்தோட கதை, பேச்சுலராக இருந்தவங்க இந்த பாட்டில் வந்து கல்யாணம்லாம் பண்ணிடுறாங்க. சில பேர் அவங்க வந்து தன்னோட ஃப்ரெண்டுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது. அதனால இங்கேருந்து அப்படியே தேனிக்கு போகிறாங்க. தேனியில் போன உடனே தன்னோட பழைய ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. அவருக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் வருது. என்ன ப்ராப்ளம்னா, அவர் டீம் ஜெயிக்க முடியல, அதனால் நீங்கள் வந்து என்னோட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீமில் விளையாடுறாங்க. அந்த டீமில் வந்து நல்லா விளையாண்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் உள்ள ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து போட்டியாக இருக்கார். அதனால் சில கிரிமினல் வேலைகள்லாம் பண்ணுறாரு. அதே நேரத்தில் அவர் பண்ணுற விஷயம் வந்து தன்னோட நண்பர் கல்யாணத்தில் பிரச்சனை வந்துடுது. இவர் சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால அந்த கல்யாணம் நின்றுது, வேணாம்னு சொல்லிடலாங்க. அதே நேரத்தில் அந்த டீம்லேயும் பிரச்சனை வந்துடுது. இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை தன்னோட ஃப்ரெண்டு அவங்கள விட்டுலாம் பிரிஞ்சு போயிறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட கல்யாணம் நடந்துச்சா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் இந்த மேட்சை வின் பண்ணாங்களா அப்படிங்கிறத அப்படி கலகலப்பா அப்படி சொல்லியிருக்க படம் தான் இந்த படத்தில். ஹீரோனா எல்லாருமே ஹீரோ தாங்க. அதில் முக்கியமாக வந்து இவங்க எல்லாரையும் வச்சு டைரக்ட் பண்ண வெங்கட் பிரபு தான் ஹீரோ. அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த படத்தில் பார்த்தோன்னா, முழுக்க முழுக்க காமெடி என்டர்டெய்னர். கண்டிப்பாக வந்து இது எல்லாருமே பிடிக்கும். சென்னை 28 ஃபஸ்ட்டு பார்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னா சென்னையில் நடக்கிற மாதிரியாக வந்து எல்லாருமே ரசித்தாங்க. அதே மாதிரி இது முழுக்க முழுக்க வந்து தேனி மாவட்டத்தில் நடக்கிற ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னால் அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லலாம். அதில் என்னென்னா, அந்த பேட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டில் பேட்டு பிரிஞ்சு போயிடும். இப்போ தான் அந்த பசங்களாம் பெருசாக வந்து பண்ணுற விஷயங்கள்லாம் தேட்டரில் செம்ம கிளாப். அந்த பயங்கரம் அந்த வசந்த் அவர் நடிச்சிருக்காரு, இதெல்லாம் செம்ம எத்தனை நடிச்சிருப்பாரு, செம்ம காமெடி. அதுக்கப்புறம் எல்லாருமே வைபவ் ஒரு சீன் ஃபுல்லாமே, ஏன்னா அவர் தான் அந்த ஆப்போசிட் டீமில் உள்ள கேப்டன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒர்த்தாக கொடுத்துருப்பாங்க. அவர் வர்ற பைக்கில் வர்ற சீனு, அந்த பிடி அடிச்சுட்டு உள்ள சீன் எல்லாமே மாசாக அமைஞ்சிருக்கும். அந்தளவுக்கு பெரிய சூப்பரான ரோல் அவருக்கு அமைஞ்சிருக்கு. நிதின் சத்யா அவரோட வேலையை கரெக்டாக அந்த இதெல்லாம் பண்ணிட்டாரு. அதே மாதிரி வந்து மற்றபடி யாருன்னா பிரேம்ஜி, அவரை பற்றி சொல்ல தேவையில்லை. இந்த படத்தில் எப்பயுமே கதை இல்லாமல் கூட வெங்கட் பிரபு படம் பண்ணுவார். பிரேம்ஜி இல்லாமல், தன்னோட தம்பி இல்லாமல் படமே பண்ண மாட்டார். அப்படி ஒரு தாட்லாம் வெங்கட் பிரபுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் அவர் முழுக்க பெருசாக கை கொடுத்துருக்காரு. அதுவும் ஒரு சீனில் வந்து பால் 6க்கு போகும். அந்த பால் வந்து தடுத்தா தான் வந்து ஜெயிக்க முடியும். அந்த நேரத்தில் வந்து அவர் தலையில் பட்டு அந்த பால் வந்து விழுந்துடும். கடைசியில் பார்த்தா கேட்ச் பிடிச்சிருவாங்க. அது செம்ம சீன், அது செம்ம ட்விஸ்ட்டு. தேட்டரில் அங்கே தெரிக்குது, அப்படியே செம்ம கிளாப்பு. ஒவ்வொரு சீனுமே ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக செம்ம காமெடி. ஒவ்வொரு ஃப்ரேமே அப்படியே சென்னையில் நடக்கிற விஷயங்கள், அவங்க இங்கேருந்து வர விஷயங்களாக இருக்கட்டும். அதே மாதிரி வந்து முக்கியமாக சொல்லி ஆகணும். ஏன்னா இது பேச்சுலர்ஸ் இருக்கும். இதில் வந்து எல்லாருக்குமே மேரேஜ் ஆயிருக்கும். சிவாவாக இருக்கட்டும், பிரேம்ஜியை தவிர, ஜெயை தவிர எல்லாருக்குமே மேரேஜ் ஆகிருக்கும். அந்த விஷயத்தில் வந்து அவங்க மனைவியாக நடித்தவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. மனைவியாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேச்சுலராக வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னென்ன டார்ச்சர்லாம் வருது, அதையும் தாண்டி என்னென்ன விஷயங்கள் நடக்குங்கிற விஷயம் எமோஷனலாக பண்ணும்போது நிதின் சத்யா சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் பிரேம்ஜி அவர் சொல்ல தேவையில்லை, எல்லாமே சூப்பராக பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வச்சு செம்மையாக டைரக்ட் பண்ணியிருக்காரு நம்ம வெங்கட் பிரபு. அதில் முக்கியமாக நிறைய சீன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் வரும். அதுவும் வந்து இவர் நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சராக பேசுகிற சார் வந்து அவர் செம்மையாக இருக்கும். அவர் கால் பண்ணி வருது, போலீஸ் ஸ்டேஷன் உள்ள அலப்பறைகளாக இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷனில் வெளியே வரும்போது ஜெய் கொடுக்குற மாசினாக இருக்கும், உங்களுக்குள்ள மாசினாக இருக்கட்டும், அதெல்லாம் செம்மையாக இருக்கும். ரெக்கார்டிங் யுவன் சங்கர் ராஜா அப்படியே பட்டே கிளப்பிப்பார். சாங்ஸ் எல்லாமே மிரட்டியிருப்பாங்க. கேமராமேன், ஒட்டுமொத்த டீமே சூப்பராக அப்படியே செம்மையாக பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக சிவாவோட கேரக்டர் நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா பெரிய ப்ரோக்ராமையே கலாய்க்கிறாங்க படத்தில், நம்மளையா விட்டு வைப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ரிவ்யூவர்ஸ் எல்லாத்தையுமே கலாய்ச்சிருப்பார். அவர் கண்டிப்பாக தேங்க் பண்ணணும் வெங்கட் பிரபுக்கு. ஏன்னா அந்த படம் மூலியமாக ரிவ்யூவர்ஸ்லாம் இருக்காங்கன்னு ஒரு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். எப்பெல்லாம் சமாளிக்கிறேன் வரா அப்படின்னு சொல்கிறீங்களா. இருந்தாலும் நகைச்சுவைக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பெரிய பாராட்டுகள். மொத்தமாக அந்த ஒட்டுமொத்த டீம் வந்து எந்த அளவுக்கு ஜெயிச்சிச்சுன்னு சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு அடுத்து பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை கண்டிப்பாக பூர்த்தி செஞ்சுருக்கும் கூட சொல்லலாம். எல்லா மக்களும் உட்காந்து என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக கண்டிப்பாக சூப்பராக வெங்கட் பிரபு கொடுத்துருக்காரு. மறுபடியும் இவருக்கு டேர்னிங் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரையுமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார். வைபவ் கேரக்டர், நிதின் சத்யா கேரக்டர், அப்புறம் ஆப்போசிட்டில் அரவிந்த் அவர் அங்கே உள்ள கேரக்டர். இந்த படத்தில் ஜெய் அவரை பற்றி சொல்லணும்னா, அவருக்கு தான் நிச்சயதார்த்தம் நடக்கும். அந்த இடத்துல வந்து பிரிஞ்சிருவாங்க. பொண்ணு வந்து வேணாம்னு சொல்லுவாங்க சில காரணங்கள்னால. அப்போ அவரோட எமோஷனல் சீன்லாம் செம்மையாக பண்ணியிருப்பாரு. அந்த பொண்ணு டீமும் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக வெங்கட் பிரபு சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த இடையில உள்ள எமோஷன்ஸ்லாம் சூப்பராக ஒரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய சில சீன்ஸ்லாம்
எல்லாம் உள்ளே கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரி வைபவ் சீன்ஸ் எல்லாம் அந்த பண்ணுற விஷயங்கள், அந்த டயலாக் டெலிவரி, அந்த தேனி மதுரை பாஷைகள்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அப்படியே இந்த பழைய படத்தில் உள்ள அதாவது பழைய பாட்டு, அதாவது ஃபஸ்ட்டு பாட்டில் உள்ள சில விஷயங்கள்லாம் இதில் வந்து சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும். படபா கோவி சார் கமெண்டர்ஸ் அந்த கிரிக்கெட் டீம்லாம் கிரிக்கெட் விளையாடும் போது உள்ள கமெண்ட் பண்ணும்போது செம்மையாக இருக்கும். அது இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணுவார், அவரும் செம்மையாக பண்ணுவார். நம்ம ரிவ்யூவர் பிரசாந்த் அதில் கமெண்ட் பண்ணுவார்னு கூட சொல்லலாம், அவரும் உள்ள இருப்பார். அந்த சீன்ஸ் எல்லாம் தேட்டர் நுனிக்கு வரக்கூடிய சீன்ஸ் இருக்கும், ஃபீல் பண்ணக்கூடிய சீன்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் காமெடியும் இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரேமுமே வந்து எல்லாமே போர் அடிக்காமல் ஒவ்வொரு ஃப்ரேமே சூப்பராக கொண்டு போயிருக்காரு வெங்கட் பிரபு. இவ்வளோ கேரக்டரில் முக்கியமாக ஒரு கேரக்டர் சொல்லணுங்க, மகத். அவரோட கேரக்டர் வாய் பேச முடியாமல் இருக்கும். இவர் எப்படின்னா மங்காத்தா படத்தில் தலை கூட நடிச்சிருப்பார், ஜில்லா படத்தில் தளபதிக்கு தம்பியாக நடிச்சிருப்பார். இந்த படத்தில் வந்து வாய் பேச முடியாமல் இருக்கும். அதில் வந்து பிதாமகன் கெட்டப்பில் அப்படி இது ஊர்காவலர் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருவாங்க. ஒரு சில சீனில் வந்து இவரை கலாய்ப்பாங்க, இவரே ஊமையாக இருப்பாரா, இன்னொருத்தர் வந்து பேசுவார், அவனே பேசுறது போல் நீ பேச அதோட புரியாதான்னு சொல்லும் போதெல்லாம் தேட்டரில் பயங்கரமாக இருக்கும். அதில் ஒருத்தர் எல்லா ஆப்போசிட்டில் வந்து வைபவ் வந்து மிரட்டுவார், எங்கடா போனான்னு சொல்லும்போது அவர் ஆம்புலன்ஸ்னு எழுதுவார், எழுதி ஆரம்பிக்கலாம், அவங்க போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தா ஆம்புலன்ஸ் எழுதி காமிச்சிருச்சிங்களா, சூப்பராக பண்ணியிருப்பார். மொத்தத்தில் இவரோட கேரக்டர் நல்லா வடிவமைச்சிருக்காங்க, தனியாக தெரிகிற ஒரு கேரக்டர். இவர் இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக அடுத்த ஒரு லெவல் இருக்குன்னு கூட சொல்லலாம், ஒரு ரவுண்டு வருவார் கூட சொல்லலாம். சச்சு மேடம் அவங்களும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து இவங்க எல்லாருக்கும் வந்து சித்தப்பாவாக நடிச்சிருப்பார் சார், அவரும் செம்மையாக பண்ணியிருக்காரு. எடிட்டிங் இந்த மாதிரியான டெக்னீஷியன் ஒர்க்கு எல்லாமே சூப்பராக அமைச்சு. ஏன்னா அந்த படத்தை புகழ்ந்துகிட்டே இருக்கானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக வந்து அவர் சொன்ன மாதிரி இந்த படத்தை சொல்லியிருப்பார், காசு கொடுத்தா தான் அவங்களாம் பேசுவாங்கன்ட்டு. இந்த படம் உண்மையிலே நல்லா இருக்குது சார். இது நல்லா இருக்கிறதுனால தான் நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து இந்த படத்தை கண்டிப்பாக 1 டைம் இல்லை 2 டைம் கூட பார்க்கலாம்னா அந்த அளவுக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணுற ஒரு மூவியை வெங்கட் பிரபு கொடுத்துருக்காரு. இப்போ என்னோட ரிவ்யூ நீங்கள் பார்த்தீங்க, படம் பார்த்துட்டு வந்து ஆடியன்ஸோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. செம்ம ஜாலியான படம், பக்கா ரீயூனியன், நல்லா இருக்கு, செம்ம என்ஜாய் பண்ணலாம், சூப்பராக இருக்கு படம். படம் செம்ம ஒர்த்து, படம் நல்லா இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜா பின்னிட்டாரு, செம்ம லெவலில் மாஸ், வேற லெவலில் செம்மையாக இருக்கு, படம் தாரமாக இருந்தா. என்னோட ரிவ்யூ மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவோட சுட சுட நியூஸ், கரண்ட் நியூஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கலக்கல் சினிமா அப்படிங்கிற பேஜை நீங்கள் லைக் பண்ணலாம். ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் அவங்களை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்படியே அந்த சைடு வரும்போது என்னையும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சங்கர் விஜய்.